நடிகர் வடிவேல் அவருடைய வளர்ச்சியில் பெரிய பங்காற்றியதே கேப்டன் விஜயகாந்த் தான். ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமலே அவரை மறைமுகமாக தவறான விமர்சனத்தை பரப்பி பகையை ஏற்படுத்திட்டாரு. இந்த சம்பவம் இப்போதைய காலகட்டத்தில் பெருசாக பேச, இதனாலேயே விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்கள் தொண்டர்கள் அவருக்கு தருமாடி கொடுத்ததாக செய்திகள் வெளியாச்சு. அதையடுத்து படிக்காத படத்தில் தனுஷ் அவர்களின் காலை பிடிக்கும் ஒரு சீனில் நடிக்க வேண்டியதாக இருந்தது. இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்ற அர்த்தத்தில் சினிமா விட்டு விலகிட்டாராம். இதனாலேயே தனுஷ் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் மனக்கசப்பு. கந்தசாமி படத்தில் காமெடி காட்சிகள் மிகுந்த பேசு பொருளாக இருந்தது. ஆனால் அந்த படப்பிடிப்பு தளத்தில் வடிவேலு விக்ரமை பற்றி கடுமையாக பேசியதாக சொல்லப்படுகின்றது. இதனாலேயே விக்ரம் சேர்ந்து இணைந்து நடிப்பதே கிடையாதாம். ராஜா படத்தில் அஜித் சாரிடம் மரியாதை இல்லாத விதத்தில் பேசியதாக சொல்லப்படுகின்றது. இதனாலேயே அஜித் சாருக்கும் வடிவேலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனாலேயே இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடிப்பதே இல்லையாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்கள் பெரிய நடிகரை சீண்ட இருக்கிறாரு. அவர் தான் தளபதி. வடிவேலுக்கு உறுதுணையாக திமுக இருப்பதனாலே அவருடைய ஆதரவு. கண்டிப்பாக திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இதனாலேயே விஜய் அவர்களை எதிர்த்து பேசுவார் என்று சொல்லப்படுகின்றது. அதற்காகவே தற்போது ஆயத்தமாயிட்டு இருக்காராம். தளபதியிடமிருந்து நல்ல உறவை வடிவேலு அவர்கள் கெடுத்துக்கொள்ள ரெடியாகிட்டார். இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற சோசியல் நியூஸ்களை தெரிந்து கொள்ள நம்முடைய NP நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.